செகண்ட் படத்திலே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியில் இந்த படம் தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸு உள்ள ஒரு ஃபிலிமாக கமர்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இப்போ வந்து புதுசாக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அவருக்குடைய வாழ்த்துக்கள். அதேமாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மருதம் வந்து செல்வ செழிப்போடு பெருவெற்றி பெறும். நன்றி. தேங்க்யூ. சாட்ட இயக்குனர் அன்பழகன். மறுபக்கத்தினுடைய திறமையை கண்டு நான் இப்பொழுது வியக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எங்கள் கல்லூரியில் ப்ரொஃபஸராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இத்தனை பேர் அட்மையர் பண்ணுற அளவுக்கு ஒரு சச் எ கிரேட் டைரக்டர்ன்றது எனக்கு அஸ் எ டீனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி ரொம்ப அடக்கமாக இருப்பார். ஆனால் ஆச்சரியமான விஷயம், அவர் சுற்றி மாணவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு ரொம்பவே ஷார்ப்னஸ் உண்டு. ஏன்னா நான்லாம் மாணவர்களாக இருந்த காலத்தில் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்த மாணவ கிடையாது. இப்போ ரொம்ப ஷார்ப்பு மாணவர்கள். ஒருத்தன் வகுப்பில் தூங்கிட்டு இருக்கானா அவனை எழுப்பிடான்னா உடனே அவன் சொல்லுவான், தூங்க வைக்கிறது இவர், எழுப்புறது மட்டும் நானுன்னுவான். அப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு டீச்சராக ரொம்ப அழகாக எனக்கு தெரியும். ஆனால் ஒரு டைரக்டராக இந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆனதுக்கு எஸ்ஆரும் உதவி பண்ணியிருக்கணும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேலும் எஸ்ஆரும் இப்படிப்பட்ட டைரக்டருக்கும் இசையமைப்பாளருக்கும் எல்லா வகையிலும் உறுதுணை புரியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம காலேஜ் ஒரு அரங்கத்தில் இது வைக்காத போயிட்டுமே, யதார்த்த நாயகன் விதார்த்தை அத்தனை பசங்களும் அவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்பாங்களேன்ற ஒரு எண்ணமே எனக்கு மனசில் எழுந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கும்போது இப்போ இனிமேல் எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட டைரக்டர் என்கிட்ட ப்ரொஃபஸர்னு ஒரு பெருமையாக சொல்லிப்பேன் கஜேந்திரனை. இதுதான் வேணும். ஏன்னா இன்னைக்கு என்னென்ன இந்த மருதம்னு பேர் வச்சது, நான் கொஞ்சம் தமிழ் உணர்வு உடையவன், இசை உணர்வு உடையவன். அதில் இந்த விழா எனக்கு ரொம்பவே பொருத்தமான விழாவாக அமைஞ்சது. ஏன்னா என் தந்தை தமிழ் பேராசிரியர், தாய் தமிழாசிரியர், என் குடும்பம் தமிழ் குடும்பம். என்னுடைய மாமனார் கலைமாமணி பத்மஸ்ரீ கவிஞர் சுபுவா வில்லுப்பாட்டு சுபு ஆறுமுகம். என்னுடைய மனைவி கலைமாமணி பாரதி திருமண் வில்லுப்பாட்டு கலைஞர். என் மகன் தமிழ் இசை வாணன். அப்படி இருக்கும்போது தமிழ் எனக்கு மூச்சா இல்லைன்னா தான் டவுட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மருதம்னு ஒரு பேரை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு அருமையான சார். உங்கள் இசையில் உண்மையிலேயே ரம்யமான இசை சார், மிக ரம்யமான இசை. அந்த கிராமத்து சூழல் ரொம்ப நாளாக இந்த இசையை வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த இசை இன்னைக்கு எங்களை தேடி வந்தது கஜேந்திர மூலியமாக. உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த 2 பாட்டும் டைரக்டர் சொன்ன மாதிரி மிக அற்புதமான பாட்டு. என்றைக்கு உங்கள் படத்தில் சிட்டிசனில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் அமைஞ்சாரோ, இன்னைக்கு விவசாயம் மறந்து கொண்டு இருக்கிற விவசாயத்துக்கு மக்களுக்கு காட்ட வேண்டிய அற்புதமான சிட்டிசனாக அவர் வளர்ந்துருக்கிறார். கண்டிப்பாக ஒரு மிக சிறந்த நிலையை அடைவார். அடுத்தடுத்த படங்கள் அனைத்து டைரக்டரும் சொன்ன மாதிரி அவருக்கு பல படங்கள் வரும். அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய டெடிக்கேஷன் பாருங்கள், குடும்பத்தையே நடிக்க வச்சிட்டார். அடுத்து ஒரு வாரிசையும் உருவாக்குறார். மிகச்சிறந்த டைரக்டராக வரணும்னு அத்தனை பேர் வாழ்த்தும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரே ரீசன், அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன். அதாவது ரொம்ப லெவலுக்கு போனவங்க ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க. அது கஜேந்திரன் ஒரு உதாரணமாக சொல்லலாம். இவ்வளோ இத்தனை கலைஞர்களும் அவ்வளோ மனதார பாராட்டுற அளவுக்கு அவர் மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த டைரக்டர்னு டீனுக்கு நீங்கள்லாம் எனக்கு காட்டினீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியராக மட்டுமே தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு டைரக்டரோட நானும் டீனாக பணி செய்கிறது எனக்கு மிக பெருமை. இதில் ஆச்சரியமாக பாருங்க, எல்லாரும் எளிமையாக இருக்காங்க. நான் தான் இன்னும் சினிமாவே ரொம்ப கட்டு பார்த்த மாதிரி ஒரு பந்தாவை வந்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மாணவர் மத்தியில் இந்த பந்தாலாம் தேவைப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப எளிமையாக நான் உங்களோட வந்து தான் நானும் நுங்கு சாப்பிட்ருப்பேன். அந்த உணர்வு தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறீங்க, ஆனால் யதார்த்தமாக இருக்கிறீங்க. இந்த யதார்த்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த படம் மிக யதார்த்தமான படம்.
இப்படிப்பட்ட படத்தை பல பேர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையும் என்று மனதார வாழ்த்தி, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய அனைவரும் உறுதுணை புரிய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு நன்றி வந்து, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன். அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டேன். கதை கேட்டபோது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை, என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ன போது, இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார். அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் இந்த படம் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து அருள்தாஸ் அண்ணா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா, அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான், ஏதாவது சும்மா இருறான்னா கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான். ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சொன்னதை கேட்க மாட்டான்னு கூட நமக்கு தோணும். டைரக்டர் இல்லை சார், அவர் வந்து குழந்தைய விட்டால் படமே வேண்டான்னு கூட போயிடுவார். அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறாரு, நான் எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து அந்த கதையோடைய அது பீக் டயத்தில் ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டராக சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார், அப்படியே இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்ல இல்லையா, அவர் ரொம்ப ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல, வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம், வறுத்து உட்கார வச்சுருக்கு. அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துகிட்டு, நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோடனே ஒதுங்க இடம் இருக்காது, இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒளிப்பதிவோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், அவரும் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும். ஸ்பாட் எடிட்டர் இல்லை, ரூமில் தான் எடிட்டிங். ஆனாலும் அவர் வந்து
டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார். ஷார்ட் அப்படி கேமரா பக்கத்தில் நின்றுட்டு என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காப்பி ரெடி, எடிட்டிங் முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார். எடிட்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் செட்டு இல்லைன்னாரு. செட்டு மட்டும் போகிறது இல்லை ஆர்ட் டைரக்டர். அந்த அடிச்சிட்டாங்களா செட்டு மட்டும் இல்லை, அதை வந்து ரொம்ப இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல, ப்ராப்ஸு வேறு இடத்துல இருக்கும். அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி நானும் அவங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அதிலே கேட்டேன், அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன், அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாரும் கேட்டாமல் இந்த படத்தில் நான் சொல்ல, அவர் டைரக்டரே அதில் ஒர்க் பண்ணதுனால கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க, டைரக்டர் தான். அதனால் அவங்களுக்குமே நன்றி. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர், ரொம்ப பிரமாதமான, ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பார். அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை. ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னணி இசை சேர்க்கறதில்ல. பாடல் தலைவன் பிச்சிருவார், ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். அது ரொம்ப அழகாக கையாண்டிருந்தார். இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணுன்னு கேட்குறேன் தலைவா, அவர் நீங்கள் நேராக வெள்ளித்திரையில் காண்கன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம், சும்மா நடந்து வரதை. அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு 1000 பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கதையே சொல்கிறாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி தலைவா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து நான் அங்கே உள்ள அவர் ஃப்ரெண்டு மேனேஜர்னு நினச்சேன், நீதி. ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது. திடீர்னு இன்றைக்கி வந்து ஏற்றுறாங்க. ரொம்ப பிரம தலைவா, உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. நான் கூட நீதி எங்கே அவரை காண நினச்சான்னு எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இல்லை எனக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அவர். ஸோ ஊருக்காரர்னு நினச்சேன், இங்கே வந்து அவர் அங்கேருந்த பாடல் எழுத ஆரம்பித்தேன் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன விட்டேன், அதுதான் தலைவர் தான் விட்டார். ஏங்க உங்களை விட்டுட்டேங்க, அவர் பக்கத்தில் சொல்கிறார். அதான் அவர் வந்து ஓமையாக சொல்கிறார், இந்த இவரை விட்டேன், டைரக்டர் என்ன சொல்லு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அது வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் அந்த படத்தில் வந்து கேட்கலை, அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்றைக்கி ஒன்று சொன்னார், நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்லுவேன், சினிமா எப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டுருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்கள். எனக்கு இல்லை இன்றைக்கி லொக்கேஷனே மாற்றிருக்கலாம்ல, ஏங்க கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்குன்னு. ஐயோ நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்று கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்பா, நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும்னா அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டதுனா நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு.
இல்லை ஒரு நல்ல கதைக்கு. அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டுருங்க, டெக்னீஷியன் வந்த அத்தனை பேரும் யூனிட்டி அங்கே தானே இருந்தது. அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன், எல்லாரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இருக்குல்ல, அது ஒரு நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது. ஒரு 25 நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பார். யாராவது உழைச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன், என்னென்னா சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலான்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து. ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு. அதனால் சில விஷயங்கள் வந்து இது போகலாமேங்கும்போது அது மாட்டல, இல்லை சார் இது எனக்கு தெரியும் சார், இந்த கதைக்கு இது போதும், இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படம் ஒன்றா இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த அர்வர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து, ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே 2-3 கதைகள் சொல்லியிருக்கு. எனக்கு இல்லை, இவங்கள்ட்ட 2-3 கதைகள் இந்த மாதிரி யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு இந்த படம் ஓடணும், அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும், ரொம்ப நல்ல கதைகளாக வரும். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு, இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட் லைக் டு ஸ்டோல் அன்னெசரிலி யுவர் டைம்ஸ். நான் என்ன நினச்சேனோ அந்த விஷயங்களை வந்து வித்து கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் few words about டைரக்டர் கஜேந்திரன். ஹீ இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அந்த பீரியடில் வந்து ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ண ஒரு படம். அதில் நிறைய பேர் எங்கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட் தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 years எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்ல இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நைஸ் கை. சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வைவில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆர்எஸ் கார்த்திக், தேவராஜன் அந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர். இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சன்னா கூட ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹாபியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறது இல்லை. ஈவன் தோ டைரக்டர்ஸுங்களுக்கு கூட இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு 2009 நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன், மகான் கணக்குன்னு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் அசிஸ்டன்ட் தான். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணும் சார், ஒரு ரோல் அப்படின்னா. இந்த படத்தில் கூட நான் இந்த ஒரு ஷாட் கூட போடாதன்னு நான் சொன்னேன். இதை போடாத, இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு. அது விதார்த்த ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல். இவ்வளோ போலீஸ் ட்ரெஸ் போடலையே, ஒரே கல்பரேட் தான். பட் என்ன அப்படின்னா, அந்த கார்பரேட் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா கூட எப்படியெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய, அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளில வர முயற்சி செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் பேசியிருக்கு. சமீபத்தில் தண்டகாரண்யம், மலை சார்ந்த மக்கள், ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் பண்ணுறேன். பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக். நம்ம அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேலுக்குள்ள அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அது எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசாக கிளிக் ஆயிருக்கு. பாரதிராஜா சார் படத்துக்கெல்லாம் பெருசாக கிளிக் ஆயிருக்கு. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்.
நம்ம பெப்சிக்கும் சரி, எங்கள் யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ SRMல நிறைய காலேஜ் சீட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதனால அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட் அவங்களுடைய டீன் வந்திருக்காருங்க சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. என்னன்னா, தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான், இந்த மாணவன் இங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு 40 to 60% ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ள அதை பயன்படுத்த சொல்லி, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அசம்பிள் ஆகி டப்பிங்லாம் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்காக ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேமில் எங்கேயுமே தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம், நான் இங்கே வந்தால் திரௌபதி 2ல அவங்கள பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னால் அவங்கள இது பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ், ஷி காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனால அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். வித்தார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ், எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க, அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூரில், சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு நீ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். ஒரு நாங்கள் பரவாயில்ல மேன், அஸ் உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாள் அங்கே கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். வித்தார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான், இந்த தோலை உரிச்சிட்டு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். அப்படிதான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏவிசைட் படத்தில் வந்து எனக்கு கேமராமேனாக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரை, சின்ன சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கு மேடம். சின்ன கேரக்டர் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொகேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்ட் வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க, இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. பாவம் அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களை எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கோர்ட்டு சீன்லாம் அநேகமாக வந்து நல்லா பேசப்படும். ப்ரெஸ் பீப்புளான அவங்களால வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படும். ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்துட்டு இருக்க சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தையும் கோணத்தையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த இனிய மதிய பொழுதுல நீங்கள் வந்து எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்ன மன்னிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வாழ்வியல் வந்து வயலம் வய சார்ந்த இடம், அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் வச்சுருந்தேன். நல்ல விஷயம். சரிங்களா, ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து சுகாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான் அவங்க. அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் ஒரு 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்கள பார்த்தப்போ ஒரு சின்ன ரெசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன். ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில். அது நடக்கத்தானே செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையாக பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா, நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுல இருந்து அவங்க சொன்னான்னா இது பண்ணான்னா அதை விட்டுருங்க, நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது, என்ன எதுக்காக போகிறேன்னா என்ன ஆனாங்கிறது. ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டது காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நிலம் இருக்குது, ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை. பண்ணுறாங்க, நான் இப்போ எனக்கு நிலம் இருக்குது, விவசாயிகளை பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பரில் படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தில் நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது.
அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப்பில் நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாமா, நண்பன், அப்பா, இவன் ஏகப்பட்டது இருக்குது. படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட், கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா 1 ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க 1 ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து கோர் கான்ஃப்ளிக்ட்டு, அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் இருக்கா, காலத்திருப்பு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் இருக்கு சார். சார் 22 இருக்கா சார், 15, 16 இருக்கும், 14 இருக்கும் அப்படின்னு. இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். ஒய்ஃபு சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுகிறேன்னு. எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் திட்டான். நான் திட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நடந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமா, 3-4 வருஷமா அது இருக்கு. ஆனால் 4 வருஷத்துல மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னா யாரோ ஒருத்தன் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம். நானே என் நண்பருக்கு சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்ல வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தமாக மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். குரூப் ப்ராடக்ட் லிமிடெட்ல இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் வேலை பார்ப்பார். அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கும். நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன், பாம்பே டெபட் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அவர் கார்டை வச்சு எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போது இன்டர்வியூ பண்ணது கேபி சார், பாலச்சந்தர் சார். ஸோ 96ல் பார்த்துக்குங்க, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, விஸ்காமெல்லாம் அப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 அப்ளிகேஷன் வந்தது. இருக்குது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரிலு பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கிறப்போ நிறைய இடத்த ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில், அப்போ வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம். அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைமில் நான் வந்து வலசலாக்கத்தில் தான் சாரோட வீடு இருந்தது.
அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன், கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணுன்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டார். அப்புறம் அவர் கூப்பிட்டு நான் பேசினார். யார், என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணிருக்க இல்லைன்னு கேட்டார். அவர் என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ, சரவணா, அவர் சொன்னது என்கிட்ட, சரவணா கற்பல் ஸ்டூடியோவில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரெக்டாக வலசவாங்கத்துக்கு நேராக பஸ் ஏறி கற்பகம் ஸ்டுடியோ, அதாவது ஏவிஎம் கப்பல், இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கற்பகம் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சாரை பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட்டாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய டேரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா எதனா சொன்னார் இடத்துல நான் நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மறுநாள் ஆஃபீஸ் போனால் என்னை சேர்த்துட்டார். ஸோ என்னோட முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார் சரவண சுப்பையா சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டைரக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மோகன் ராஜா, அப்புறம் மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை, நான் அவரோட எடிட்டிங்கில் இருந்திருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதே நேரம் நான் எடிட்டிங்லேயே வேலை பார்த்துருக்கேன் அவரோட. அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டைரக்டர் மோகன் ராஜா, ரெண்டு பேத்துக்குமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பொம்மரில் பாஸ்கரோட வேலை பார்த்தேன். பெங்களூர் நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலலாம் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கராலேயும் வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேயில் இருந்து 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பழகனோட இப்போ பண்ணிட்டு இருக்கிற அன்பழகனோட படம் பேர் சொல்லமா இப்போ லான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம்னாரு. ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகன் தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னேன். அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகன் பண்ண உடனே சார் கதை கேட்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படியாக விதார்த் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சனோ அந்த சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார். அவர் கதை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம். கதை பண்ணி படமாக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ எனக்கு பல வகைகளை சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அருள் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது என்னோடய கேமராமேன். அதனால் வர முடியல, என் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணேன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 இடம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு. அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேனாக ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். எஸ் யா ஆமாம் சார். இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு, 2வது படம் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ அவருக்கு, அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு, அப்புறம் கோவிந்த் எங்களுடைய டி மேனேஜர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்துரு அண்ணன், அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எனக்கு 1 இயர் தான் சீனியரு. ஸோ அவரும் எங்களுக்கு முன்னாடியே நான் பல வருஷமாக பழக்கினாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அது கதையை டிஸ்கஷன்லேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். நான் ஷூட் பண்ணி முடிப்பேன், அதை எடிட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பரவாயில்ல நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்திரு அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே.
அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் இவரும் நானும் வந்து தெல்லாலங்கரி காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்கோம். மிலன் சாரோட அசோசியேட்டு. இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்படுது. ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில், அது வந்து ரெகுலராக போடுறதா இருந்தால் அதோட பட்ஜெட் வேறு. பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு. தாமு, ரொம்ப நன்றி தாமு. அப்புறம் என்னோட பாடலாசிரியர் நீதி, கண்டிப்பாக நான் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எதிர் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒரு கதையை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் விஷயம் மட்டும் சொல்லுவேன், அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவார். அதில் முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க, மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்போ ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரி கொடுத்த எங்கள் பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களால் இசையமைப்பாளரை எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட். ஸோ அப்போது நான் படம் பண்ணி முடிச்சிட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிப்பாக நான் இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனியர் இன்ஜினியர், மோஸ்ட் வார்டன் இன்ஜினியர் இன் சவுத் இந்தியா. இப்போ கூட அவர் இங்கே வர முடியல, அவர் ஹைதராபாத்தில் ஏதோ படத்தில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளர் வேலைன்னு என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ, என்னடா கதை அப்படின்னாரு. இந்த மாதிரி ரூரல் பேக் ட்ராப் அப்படின்னா, சரி இரு நானே உனக்கு சொல்கிறேன்னு அவரே ஒரு ஃபோனை போட்டார். அவரே ஃபோன் போட்டு தான் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார் அவரே ஃபோன் போட்டார், பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணார், எல்லாத்தையும் பேசி முடித்து இசையமைப்பாளருக்கு என் கையில் கொடுத்துட்டார். ஆனால் பிஃபோர் ஷூட்டிங்கே எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணுன்னு. ஆனால் என்னென்னா அப்போ தான் அயோத்தி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா என்னன்னு டவுட் இருந்தது. நான் அப்போ அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸு. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ண என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பர்னி வந்திருக்காப்புல, பர்னிக்கும் ரொம்ப நன்றி. இசையமைப்பாளர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன், கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல, கதை சொல்ல எதுவும் சொல்ல, நீங்களே படத்தை பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சினோ அந்த விஷயத்த அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்ஆர்எம்ல 4 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன், வாங்கன்னுவார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீல் பை ரீலாக காட்டுவார். நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அந்த எமோஷனை ஸ்ட்ராங்காக நான் நினச்சதை விட அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவாக என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி டியூன் அமையலைன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை வந்து எனக்கு முதல் மீட்டிங்கில் காலி பண்ணிட்டார். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 25-30 படம் பண்ணிட்டாரு, நான் முதல்ல படம் பண்ணிட்டேன். பட் அந்த எந்த ஒரு பேரியரும் அவர் வச்சுக்கல. நாம் என்ன கேட்குறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு சார். உங்களை மாதிரி இசையமைப்பாளர் எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியல. நன்றி சார். அடுத்தடுத்த படங்களுக்கும் நிச்சயமா தேங்க்யூ சார். அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் வந்து நான் விரட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் இருக்காது, பட்ஜெட் இருக்காது. தினமும் நான் 4 சீன் போட்டிருப்பேன் ஒரே நாளில். அந்த 4 சீனை வந்து எடுக்கணும்னா ப்ராப்பர்ட்டி, காஸ்டியூம்ஸு, ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷனு, பல பிரச்சனை இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் டைரக்ஷன் டீம் தான் விரட்டுவேன். ஆப்வியஸாக அதான் எல்லாம் பண்ணுவாங்க, நானும் வேறு வழி இல்லாமல் தான் பண்ணேன். என்னோடய டைரக்ஷன் டீம் கோடைரக்டர் செல்வா, கோடைரக்டர் மோகன்குமார் சார் இருக்கார் எங்கேயோ. அதுக்கப்புறம் என்னுடைய வினோத், ஊருக்கு பையன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, வந்திருக்கான்னு தெரியல. அப்புறம் அமல், முருகன், என்னோட சிஜி பண்ண முருகன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அலெக்ஸு. ஸோ ஒவ்வொரு என்னுடைய கோடைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் கல்லூரி பற்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 3.5 மாதம் லீவ் கொடுத்தாங்க. பொதுவாக எந்த காலேஜில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க.
லீவ் கொடுத்ததில் நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. டப்பிங் அங்கேயே பண்ணேன், ஃப்ரீயாக டப்பிங் தேட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷனல் லீவுக்கு ஒரு 20 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் எனக்கு உதவி பண்ணுற SRM குழுமம் ராமாபுரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார், அவர் வந்திருக்காரு. அவருக்கு, அப்புறம் ஜெய், அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா, மாறன் சார். என்னென்னா ரக்ஷனா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹீரோயினை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்டாக அமையல. அப்போது ஏதாச்சும் மார்கழி திங்கள் பார்த்தேன். மார்கழி திங்கள் பார்த்துட்டு அந்த முகம் பிடிச்சிது. அது என்ன, பாலைவன சோலையில் ஒரு சாங் வரும், அந்த சாங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு லுக் இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பித்தேன். அவன் கதை சொன்னேன், அவனுக்கு பிடிச்சிது. நல்ல வேலை நான் கோட் பண்ண பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. தேங்க்யூ. அப்புறம் மாறன் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிற. அப்போ தான் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர் வாங்கின நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் கொண்டு வரணும்னு நினச்ச சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். பட் பட்ஜெட் எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஒரு வருவாரான்னு. அப்போது சாரே தான் பேசி அவர் கொண்டு வந்தார். ஸோ மாறன் சாரால் வர முடியல, ஷூட்டிங்கில் இருக்கார். இதே முரளி படத்தை ஷூட்டிங்கில் இருக்கார். நேற்று கூப்பிட்டு கூட ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டார், ஷூட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. அவரால் வர முடியல, அவருக்கு கண்டிப்பாக நன்றி.